அட்டகாசமான சுவையில் ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ஈஸியாக கடாயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அப்படியே ஆம்பூர் ஸ்டைலில் இருக்கவங்க டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ கடாயில் 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு இதுவே போதும். இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக இது போல் அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நான்ஸ்டிக் பேன் நான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் ஜாதி பத்திரி சேர்த்துட்டு இது நல்லா இப்போ வறுத்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. மசாலாலாம் கருகாமல் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா நிறம் மாறி வரணும். அந்த அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாறி வரணும் வெங்காயம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்பிளாக கடாயிலேயே ஒரு 2 பேர் அளவுக்கு சாப்பிட்ணுன்னா நீங்கள் கடாயில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லா கலந்து விட்ட பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வரட்டும். அந்தளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மிதமான தீரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பச்சை வெங்காயத்தை ஒரு 1/2 வெங்காயம் தான் நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நிறம் மாதிரி வரணும்னு கிடையாது, லேசாக கலந்து விட்டிங்கனாலே போதுமானது. இப்போ அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை லேசாக சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா வெடிச்சு வரும். இப்போ அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இப்போ அடுத்தது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கினா புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனோட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒட்டி வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தான் சேர்ப்பீங்கன்னா அது போல் சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு அரிசி வெந்து வராது. சில பேர் ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு கூட தண்ணி சேர்த்துப்பாங்க. நீங்கள் எப்பயும் போல் எப்படி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பாருங்கள். இது நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா சிக்கன் வெந்து வந்திருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும். இதே ரெசிபியே சிக்கன் இல்லாமல் நீங்கள் காளான், வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே டேஸ்ட்டில் வரும் உங்களுக்கு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்குது பார்க்கும்போதே தெரியுது. இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியும் அரிசியும் சரி லெவலில் வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வர வரைக்கும் இப்போ இது லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வெளியில் வராத மாதிரி ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுடுங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிட்டு வெந்து வந்திருக்கும். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் பலன்னு அப்படியே ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.